தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இந்த ஊடகங்கள் எப்பொழுதுமே தமிழ் தேசியத்தையும், தமிழ் தேசிய அரசியலும், தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்களையும் எப்பொழுதுமே புறக்கணிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் ஈழப்போர் நடந்து முடிஞ்ச பிறகு 2010 இந்த நாம் தமிழ் கட்சி ஊடகங்கள்லாம் சேர்ந்து விமர்சனம் பண்ணிச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னா, 234 தொகுதிக்கும் அவர்கிட்ட ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி 234 தொகுதிக்கும் ஒரே மேடையில் நிப்பாட்டி வேட்பாளரை அறிவித்தார். அப்போது வாங்கிய ஓட்டு சதவீதம் 1.1 இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து நாடாளுமன்றம், சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து கூட்டணி இல்லாமல் யாரோடையும் கை கோர்க்காம ஓட்டுக்கு ₹1 கூட கொடுக்காம அவர் ஓட்டு அரசியலில் அவர் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காரு. இந்த உலக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே, இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு கட்சி பணம், ஓட்டுக்கு பணமோ எதுவுமே கொடுக்காம தனித்து நின்று கூட்டணி இல்லாமல், மத அரசியல் பேசாமல், சாதி அரசியல் பேசாமல், மொழி, இனம், பற்று என்று பேசி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாகி இருக்கின்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு தனி மனிதன் செய்திருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு தனி மனிதன் செய்யணும். புரட்சி எப்பவுமே எப்படி இருக்குன்னா, இவ்வளோ உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு அவன் அண்ணன் சொல்றாரு, உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு கையளவு நிலம் கூட நாடு கூட இல்லைன்றது மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஈழத்தில் நடந்தது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கூடாதுன்றது அண்ணா அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் மக்கள் விழித்து கொள்ளணும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற எண்ணம் உருவாக வேண்டும். தமிழர் என்ற உணர்வு வேண்டும். உணர்வு வேண்டாம், தமிழன் என்ற வெறி வேண்டும். வாழ்க தமிழ், வளர்க நம் தமிழர்.